மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பாரம்பரிய மருத்துவர்களிடையே ரொம்ப குறிப்பாக இந்த சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களிடையே ரொம்ப பிரசித்தமான ஒன்று. இப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான முட்களை கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஊதா நிறமான பஞ்சு போன்ற பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தொட்டாசினிங்கி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீரத்தருவை பொறுத்தவரையிலும் இது மிக மிக முக்கியமான ஒரு தாவரம் இன்றைய காலகட்டத்தில்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு சமீப காலத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, 10ல் 7 பேருக்கு இன்றைக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 பேரில் 2 பேருக்கு அது பித்தப்பை அடைப்பாக மாறி மஞ்சட்காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மாறிவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பொதுவாக பித்தப்பை கற்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும் போது முதல்ல அவர்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, பித்தப்பையே எடுத்துருங்க அப்படின்னு எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் அந்த பித்தப்பையை எடுத்த பிறகு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அவர்களுடைய உணவு குழலில் ஏற்படுகின்ற சீரண பிரச்சனை, சுவை அரும்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சொல்லவே முடியாது. ஒருவருக்கும் ஒவ்வொரு வகையான கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஒரு ஆசைப்பட்டு கூட ஒரு வெளி இடத்துல போய் ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னா அதன் பிறகு வயிறு ஏற்படுத்துகின்ற பிரச்சனை சொல்லவே முடியாது. இன்றைக்கு இந்த வீரத்தருவை பொறுத்தவரையிலும் ஏன் இது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பித்தப்பை அதில் ஏற்படுகின்ற கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதில் இந்த வீரத்தரு இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை தண்ணீரில் இட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை குடிக்கும்போது அது இந்த பித்தப்பையை கற்களில் ஏற்படுத்துகின்ற காரணிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் பெரியதாக இருக்கின்ற அந்த பித்தப்பை கற்களை கூட உடைத்து சிறியதாக மாற்றி அந்த பித்தப்பை குழலின் மூலம் வெளியேற்றுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் மாடர்ன் மெடிசன் மற்றும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை இணைந்து செய்கின்ற நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு இதை நிரூபித்திருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக அந்த பித்தப்பை கற்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு உணவு உண்டு ஒரு அரை மணி நேரத்தில் மேல் வயிறு பகுதிகளில் மிக மிக கடுமையான ஒரு வலி ஏற்படும். அந்த வலி ஏற்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும், இல்லை வாந்தி எடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கும். ஏதோ உணவில் ஒரு கரண்டி எண்ணெய் அதிகமானாலும் கூட அல்லது எண்ணெய் அதிகமான ஒரு பொருளை உண்டாலும் கூட மிக கடுமையான அளவில் உடலில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த பித்தப்பை கற்கள் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அசைவம் சம்பந்தப்பட்ட உணவுகளையோ கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளையோ உண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதை நீக்குகின்ற இந்த பிரச்சனையை நிரந்தரமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நீக்குகின்ற ஒரு சக்தி இன்றைக்கு இந்த வீரத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்திற்கு உண்டு. இரண்டாவது சிறுநீரக கற்கள். இன்றைக்கு குறிப்பாக சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ஊரில் வெயிலோட தாக்கம் மிக மிக அதிகம். அதே நேரம் நம்ம குடிக்கின்ற நீரினுடைய அளவு மிக மிக குறைவு. அது இல்லாமல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, பொரித்து எடுக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்வது, குறிப்பாக கோழி மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணும்போது உடல் தேவையற்று இருக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியான நீரை அதிகமாக அருந்தாமல் இருப்பதனால இந்த தாதுக்கள்லாம் சிறிது சிறியதாக உருவாகி அது சிறுநீரகத்தில் சிறுநீரகத்தில் அதை ஃபில்டர் பண்ண முடியாத ஒரு சூழலில் கற்களாக மாறி அது சிறுநீரக அடைப்பு நோயாக மாறிவிடுகிறது, அல்லது சிறுநீரக குழல் அடைப்பு நோயாக மாறுகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த நோய் ஏற்படும் போது அவர்களுக்கு அதை அறுவை சிகிச்சை மூலமோ அல்லது
வேறு ஏதாவது மருந்துகள் கொடுத்தோ எடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு உண்டு. ஆனால் அந்த நோயை வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதற்கு இந்த வீரத்தரு ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து. ஏன்னா இன்றைக்கு இந்த வீரத்தருவை என்ன பண்ணுறாங்கன்னா கஷாயமாக இந்த நோய் இருப்பவர்களுக்கு கொடுக்கும்போது அது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு ஆராய்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சான்களை சுத்தப்படுத்த உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உறிஞ்சான்கள் சுத்தப்படுத்தப்படும் போது பார்த்திங்கன்னா அதோடைய செயல் சீராக்கப்படுகிறது, அதோட ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது. அதனால் உடலில் எந்த விதமான பக்க விளைவும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீண்ட நாட்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த வீரத்தரு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா கை கால்களில் ஏற்படுகின்ற ஒரு வகையான வீக்கம். குறிப்பாக இந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயதுக்கு மேலே சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொந்தரவு என்னென்னா, என்னுடைய கால்களுடைய பாரம் அதிகரித்து விட்டது, அந்த நடக்கும்போது 2 தொடைகளும் எனக்கு உரசுகிறது, பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி நடந்து போகும்போதே அந்த இடத்துல எனக்கு வந்து அது ஒரு பெரிய காயமாக மாறிவிடுகிறது, இதனாலேயே நான் அதிகமாக வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீரத்தருவுடைய மரப்பட்டையை எடுத்து நன்றாக வந்து ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் அதை நன்றாக அரைத்து ஒரு பேஸ்ட் போல் செஞ்சு அதை வந்து அவர்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரை முழுவதுமாக முன்புறம் பின்புறம் எல்லா இடத்துலையும் 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார வைத்து அதன் பிறகு அவர்களை குளிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சை. இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த நச்சுப் பொருட்கள் அதெல்லாம், அந்த நீர் அது எல்லாமே குறைந்து மீண்டும் தசை அதோட இயல்பான இடத்தை அடையிறதையும் இயல்பான அமைப்பை அடையிறதுனால மிக மிக வேகமாக அந்த பிரச்சனை தீர்வதை நம்ம உணர முடியும். எனவே நேயர்களே, இந்த வீரத்தருவை பொறுத்தவரையிலும் இது சிறுநீரக கல் கோளாறுகளுக்கும் சிறுநீரக செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் பித்தப்பை கற்களுக்கும் அதே போல் 45 வயது மேற்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த செல்லுலாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.